வணக்கம் மிதுன ராசி நண்பர்களே. வரக்கூடிய பங்குனி மாதத்தில் உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத நாம் இப்போ பார்க்கலாம். முதல்ல செவ்வாய் பகவானை பார்ப்போம். உங்களுடைய ராசியில் தான் இருக்கார். செவ்வாயினால் பொதுவாகவே கடந்த சில மாதங்களாக ஓரிரு மாதங்களாக நிறைய மன உளைச்சலோடு தான் நீங்கள் இருந்துக்கிட்டே இருப்பீங்க. ஏதாவது ஒரு மன உளைச்சல் வந்துடும். வேலை சரியில்லை, தொழில் சரியில்லை, காசு பணம் இல்லை, கஷ்டமாக இருக்குது, அல்லது ஏதோ ஒரு வம்பு வழக்குகள் வருது. இப்படி ஏதாவது ஒரு வகையில் மன உளைச்சலோடையே தான் இருந்துக்கிட்டே இருப்பீங்க. உங்களால் தூங்க முடியாது, தூக்கம் வராது. ஏன்னா ஏதோ ஒரு பிரச்சனையை அது உருவாக்கி விட்டுரும். அதனால் ஒன்று கவலைப்பட்டுக்கிட்டே இருப்பீங்க, தூங்காமல் என்ன செய்கிறது ஏது செய்கிறது அப்படின்னு சொல்லி. இல்லைன்னா கோபமாக வரும், ஆத்திரமாக வரும், யார் மேலேயாவது அதிக கோபம் வரும். யாராவது ஏதாவது சொன்னால் அவங்ககிட்ட சண்டை போடுற மாதிரியா விஷயத்தை நம்ம பண்ணி விட்டுருவோம். அதே மாதிரி நாம் கோபமாக அடுத்தவங்களை பேசுகிற மாதிரியான சூழ்நிலை உருவாயிரும். ஆக ஏதோ ஒரு இனம் புரியாத டென்ஷன் நமக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த டென்ஷனை ஏன் கொடுக்குது அப்படின்னா செவ்வாய்க்குடைய குணமே அதுதான், அந்த டென்ஷன் தான். இந்த டென்ஷன் அப்படிங்கிறது எவ்வளோ நாளைக்கு இருக்கும்? பங்குனி மாதம் 24ஆம் தேதி வரைக்கும் இருக்குங்க. பங்குனி மாதம் 24ஆம் தேதி தான் செவ்வாய் பயிற்சி ஆகுது. அதுக்கப்புறம் அந்த கோபதாபம், டென்ஷனு, மனக்கவலை, மன உளைச்சல் அதெல்லாம் இருக்காது. அது வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக தான் இருக்கணும். நம்மளுடைய வாழ்க்கையில் திடீர்னு ஏதாவது ஒன்று நடக்கலாம். அப்படி திடீர்னு நடந்து தான் நமக்கு அந்த டென்ஷன் வர்றது, அந்த மன உளைச்சல் வர்றது. அதே மாதிரி ஒரு சிலருக்கெல்லாம் போலீஸ் சம்மந்தப்பட்ட எண்ணமெல்லாம் வரும். யாரையாவது போய் கம்ப்ளைண்ட் பண்ணணும்னு தோணும், யாரையாவது வஞ்சிக்கணும்னு தோணும், யார் கூடயாவது சண்டை போடணும்னு தோணும். அதே போல் ஒரு சிலருக்கு சொத்து சோகங்கள் பற்றிய எண்ணங்கள் வரும். சொத்துக்கள் வாங்கணுங்கிறது, சொத்து பிரச்சனையில் ஈடுபடுறது, ஏதோ ஒரு சொத்து வச்சு பிரச்சனைகள் வர்றது, இந்த மாதிரியான விஷயத்தையும் அந்த செவ்வாய் தான் கொடுக்கும். ஒரு சிலருக்கு இந்த காயம் ஏற்படுறது, புண்ணு வர்றது, ரத்தம் வர்றது இருக்கு இல்லையா, இந்த ப்ரெஷர் எல்லாம் கூடுதில்ல, அந்த மாதிரியான விஷயங்களையும் செவ்வாய் செய்ய தாங்க செய்வார். அதனால் நம்ம கொஞ்சம் பொறுமையை வளர்த்துக்கணும், கொஞ்சம் அமைதியாக இருக்க கற்றுக்கணும். பங்குனி 24 வரைக்கும் தான். அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு ப்ராப்ளம் அப்படிங்கிறது இருக்காது, சரியாயிடும். உங்களுடைய ராசிக்கு 12வது இடத்துல குரு பகவான் இருக்கார். 12ல் குரு பகவான் இருந்துச்சுன்னா குழந்தைனால விரயம் ஏற்படும். சிலருக்கு குழந்தையே விரயம் ஏற்படும். குழந்தைனால விரயம்னா பிள்ளைகளுக்கு ஏதாவது மருத்துவ செலவு, கல்வி சார்ந்த செலவு, அல்லது அவங்களுக்கு தேவையான விஷயத்தை வாங்கி கொடுக்கறதுனால செலவுகள் ஏற்படும். ஒரு சிலருக்கு பிள்ளைகளே விரயம். அப்படிங்கிறது என்ன அர்த்தம்? பிள்ளைகளே விரயம் அப்படின்னா பிள்ளைகளுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாமல் போயிடலாம். உடம்பு சரியில்லாமல் போச்சுன்னா ஒரு சிலரை காப்பாற்றுறது கஷ்டமாக இருக்கும். அதே மாதிரி ஒரு சிலர் கரு உண்டாயிருக்கும், ஒரு சிலருக்கு மாசமாக இருப்பாங்க, அவங்களுக்கு அபார்ஷன் ஆகக்கூடிய சந்தர்ப்பம் ஒரு சிலருக்கு வந்துடும். எல்லாத்துக்கும் வராது, ஆனால் ஒரு சிலருக்கு வரும். அதுதான் குழந்தை விரயம் அப்படிங்கிறது. கோவில்னால விரயம்னு வரும். அப்படின்னா கோயிலுக்கு ஏதாவது அடிக்கடி போவோம், அதனால நமக்கு செலவாகும். ஒரு சிலருக்கு நகைனால செலவாகும். நகைனால செலவாகும்னா நகை வாங்கவும் செய்வோம், சிலர் நகையை அடமானம் வைக்கவும் செய்வோம். அதே மாதிரி ஒரு சிலர் நகையை ஏலம் போக விட்டுருவாங்க, ஒரு சிலர் அடகு வச்ச நகையை மீட்டி கொண்டு வருவாங்க. அந்த விஷயம் நகைனால விரயம் அப்படின்னு அர்த்தம். ஒரு சிலருக்கு மட்டும் கோர்ட்டுனால விரயம்னு வரும். கோர்ட்டுனால விரயம்னா ஏற்கனவே வம்பு வழக்குகள் ஏதாவது இருக்கும், அல்லது சமீபத்தில் ஏதாவது வம்பு வழக்குகள் வந்திருக்கும், அதனால சிலருக்கு செலவழியுது இல்லையா, அதுதான் அந்த கோர்ட்டுனால செலவுங்கிறது. அதுக்கப்புறம் ஒரு சிலருக்கு மருத்துவ செலவுகள் வரும். இப்போ உங்கள் வீட்டில் யாருக்காவது பாருங்கள், மருத்துவ செலவுகள் வரும், காயங்கள் ஏற்படும், புண்ணு வரும், ரத்தம் வரும். ஒரு சிலருக்கு ஆப்ரேஷன் உட்பட நடக்கலாம். அது உங்களுக்கு தான் நடக்கணுங்கிறது இல்லை, உங்கள் வீட்டில் கூட யாருக்காவது கூட நடக்கலாம். அந்த விஷயத்தை நமக்கு குரு பகவான் தான் பண்ணுவார். அதே மாதிரி குரு பகவான் உங்களுடைய கணவன் அல்லது மனைவிக்குடைய கிரகம். அவர் 12வது ராசியில் இருக்க போது ஒரு சிலருக்கு அந்த கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு வரும், இல்லைன்னா கணவன் மனைவியினால் நிறைய செலவுகள் வரும். அதே மாதிரி ஒரு சிலருக்கு பிள்ளைகள்னால நிறையா செலவு வரும்னு சொல்கிறேன்ல, பிள்ளைகள் கடன் பட்டுட்டு கூட வந்துடுவாங்க, அதை கூட நம்ம அடைக்கிற மாதிரி வந்துடும். அதுதான் குருநாள நடக்கக்கூடிய பலன்கள். 10ஆம் அதிபதியும் அவர் தான். ஒரு சிலருக்கு வேலை போய் வேலை கிடைக்கணும்னு இருக்கும்,
ஸோ வேலை போகும், ஆனால் வேலை கிடைக்கும். அது நீண்ட தூரத்துலையும் கிடைக்கலாம், வெளிநாடு சார்ந்தும் கிடைக்கலாம், அல்லது நீங்கள் விரும்பக்கூடிய ஒரு சில உங்களுடைய உள்ளூர்லேயே கிடைக்கிறதுக்குடைய சந்தர்ப்பமும் இருக்கும். சூரியன் 10ல் இருக்கிறது நல்லது தான். சூரியன் 10ல் இருந்தால் ஒரு சிலருக்கு அரசாங்க சம்மந்தப்பட்ட வேலைகள் வாய்ப்புகள் கூட கிடைக்கும், அல்லது அரசாங்க கான்ட்ராக்டுகள் கிடைக்கும். அரசியல்வாதிகளுக்கு பட்டம் பதவிகள்லாம் வந்து சேரும், அரசியலில் வந்து நல்லா ஜெயிக்கலாம். அதே மாதிரி அரசாங்க அதிகாரிகளுக்கெல்லாம் யோகமான காலம். பதவி உயர்வு கிடைக்கிறது, சம்பள உயர்வு கிடைக்கிறது, வேலையில் மாற்றங்கள் ஏற்படுறது, இந்த மாதிரியான சூழ்நிலையை வந்து அந்த சூரியன் வந்து உங்களுக்கு கொடுப்பாருங்க. புதன் 10வது ராசியில் தான் இருக்கார். புதன் 10ல் இருந்தாலும் இந்த கல்வி வெளி துறையில் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு யோகமாக இருக்கும். இந்த டீச்சிங் ஃபீல்டில் இருக்கிறவங்க, டீச்சர்களுக்கு அல்லது கல்வித்துறையில் இருக்கிற எந்த ஒரு அலுவலர்களுக்குமே யோகமாக இருக்கும். அதே மாதிரி ஒரு சிலருக்கு கல்வித்துறையில் வேலைகள் கூட கிடைக்கும். அக்கௌண்ட்ஸ் மாதிரியான துறையில் ஒரு சிலருக்கு வேலை கிடைக்கிறதுக்கான சந்தர்ப்பங்கள் இருக்கும். 12ஆம் அதிபதி வேறு 10வது ராசியில் தான் இருக்கார். 12ஆம் அதிபதி 10வது ராசியில் இருந்தால் கூட அந்த வேலையை தான் பாதிக்கும். ஒரு இடத்துல வேலை பார்த்தோம்னா அந்த இடத்துல வேலை பார்க்க முடியாமல் போய் வேறு இடத்துல வேலை பார்க்குற மாதிரியான ஒரு சூழ்நிலைகளை வந்து உருவாக்கிடும். அதே போல் ராகுவும் உங்களுக்கு 10வது இடத்துல தான் இருக்குது. ராகு 10வது இடத்துல இருந்தாலும் உங்களுக்கு நீண்ட நாளாக வேலையில் வந்து பிரச்சனை வரும், அதே மாதிரி தொழிலையும் பிரச்சனை வரும். வேலை பார்க்குறவங்களுக்கு வேலையில், பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு பிஸ்னஸில் பிரச்சனை இருக்கும். ஏன்னா நம்ம என்ன தொழில் பார்க்குறோமோ அதை பார்க்க விட மாட்டேங்குது. ஒரு சிலருக்கு டிரான்ஸ்ஃபர் மாதிரியான விஷயத்தை ஏற்படுத்திடுது, ஒரு சிலருக்கு வேலையே போயிடுது, இல்லைன்னா வேலை பார்க்குற இடத்துல 1000 பிரச்சனை, நம்மளால் சமாளிக்கவே முடியலை. அந்த வேலையை ராகு தான் செய்யுது. அதே மாதிரி சொந்த தொழில் செய்கிறோம், சொந்த தொழிலில் பல தொழில் செய்வோம், பல தொழிலில் ஏதாவது ஒரு தொழில் சுத்தமாக அவுட் ஆயிரும், மீதி இருக்கிற தொழில் மட்டும் ஓடிக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி ஒரே தொழில் பண்ணுறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த தொழிலை நடத்தவே முடியாது. ஏதாவது ஒரு விதத்தில் அந்த தொழிலில் வந்து இடைஞ்சல் வந்துக்கிட்டே இருக்கும் பார்த்துக்கோங்க. அப்போ தொழிலில் இடைஞ்சல் வந்துச்சுன்னாலே உங்களுக்கு சிக்கல் தான். ஏன்னா தொழில் இருந்தால் தான் காசு இருக்கும், காசு இருந்தால் தான் நம்மகிட்ட சர்வமும் இருக்கும். அப்போ தொழிலே பிரச்சனைனா அப்போ காசு இருக்காது, காசு இல்லைன்னா கடனாளி ஆகும், அப்போ பண தட்டுப்பாடு வரும், அப்போ பண கஷ்டம் வரும், அப்போ நமக்கு சிரமமாக இருக்கிற மாதிரி தோணும் தானே, தோணும். அப்படி தான் இருக்கும். இது வந்து ராகுனால தான் நடக்குது. சரி, இது எவ்வளோ நாளைக்கு நடக்கும் இனிமேல்? ராகு கேது பயிற்சி வரப்போகுது, சித்திரை மாதம்தான் வருது, ஏப்ரல் மாதம் வருது. ஸோ ஏப்ரல் மாதத்தில் இருந்து உங்களுக்கு தொழில் ஸ்தானத்தில் நிறைய மாற்றங்கள் வந்து வரும். ஏன்னா ராகு பயிற்சி ஆயிடும். அதுக்கப்புறம் சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கு எந்த இடைஞ்சலும் வராது. அதே மாதிரி வேலை பார்க்குறவங்களுக்கும் அப்படி தான், எந்த இடைஞ்சலுமே வராது. அதனால் நீங்கள் புதுசாக தொழில் தொடங்கணுங்கிற யோகமெல்லாம் சிலருக்கு வரும். ஆனால் ராகு கேது பயிற்சிக்கு அப்புறமா தொழில் தொடங்குறதா இருந்தால் தொடங்கிக்கலாம், அது வரைக்கும் அவசரப்பட வேண்டாம். சனி பகவானை எடுத்துக்கிட்டால் 9வது ராசியில் தான் இருக்கார். 9ல் சனி இருக்கிறது ஒரு சிலருக்கு யோகம்தான். பூர்வீக சொத்துக்கள் வந்து சேரும், பூர்வீகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே நமக்கு வந்து தீரும். தந்தை வழி உறவு வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும். வெளிநாடு வாழ் இந்தியர்களுக்கு நல்ல யோகங்கள் இருக்கும். விசா கிடைக்கும், பிஆர் கிடைக்கும், வேறு கான்ட்ராக்ட் முடிஞ்சால் கூட மறுபடியும் அந்த கான்ட்ராக்டை ரினியூவல் பண்ணுறது அல்லது வேறு கம்பெனியில் வேலை கிடைக்கிறது, அந்த மாதிரியான விஷயங்களை அந்த சனி வந்து உங்களுக்கு கொடுப்பாருங்க. அதே மாதிரி வெளிநாட்டில் போய் படிக்கணும்னு நினச்சாலும் நடக்கும். இது வரைக்கும் வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கணுன்னு நினச்சி வேலை பார்க்க முடியாமல் இருக்கிறவங்க, அதே மாதிரி வெளிநாட்டுக்கு போக முடியாமல் இருக்கிறவங்களுக்கு வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கக்கூடிய யோகம் அல்லது படிக்கக்கூடிய யோகங்களை அந்த சனி பகவான் வந்து கொடுப்பாருங்க. கேதை பொறுத்தளவுக்கு 4வது ராசியில் தான் இருக்கார். எந்த வீட்டில் இருக்கமோ அந்த வீட்டில் இருக்க விடாது, அல்லது அந்த வீடு எப்பயாவது நம்ம வாங்கியிருந்தோம்னா, அடுத்தவங்ககிட்ட வாங்கியிருந்தோம்னா அந்த வீட்டில் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வரும், யாராவது ஒரு பிரச்சனைகளை வந்து கலப்புவாங்க. அதே மாதிரி தாயாரை பாதிக்கும், தாய் வழி உறவு பாதிக்கும், தாயார் வந்து நமக்கு பகையாவாங்க, இல்லைன்னா அடிக்கடி தாயாருக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் போயிடும். ஏதேனும் ஒரு சொத்து வகையில் பிரச்சனை, ஏதேனும் ஒரு வண்டி வாகன வகையில் நமக்கு பிரச்சனை அப்படிங்கிறத கேது தான் கொடுப்பார். அதுவும் சித்திரை மாதம் வரைக்கும் தான், ஏப்ரல் வரைக்கும் தான் கொடுப்பார். ராகு கேது பயிற்சி வந்துச்சுன்னா இந்த சொத்து பிரச்சனை, தாயார் வகையில் உறவு வகையில் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாமே வந்து உங்களுக்கு விலகிருங்க. ஆக மிதுன ராசிக்காரவங்களை பொறுத்தளவுக்கு செவ்வாய் பயிற்சி வந்தாலே ஓரளவுக்கு நம்ம ரிலாக்ஸ் ஆகிடுவோம், நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் ராகு கேது பயிற்சி வந்தால்
நிச்சயமாகவே உங்கள் வாழ்க்கை அதுக்கப்புறம் நல்லா தான் இருக்கும். அதனால் கவலைப்படணுங்கிற அவசியம் இல்லை. கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும், நிதானமாக இருக்கணும். அப்படி இருந்தால் கண்டிப்பாக நாம் ஜெயிக்கலாங்க. மிதுன ராசிக்காரவங்களுக்கு எதிர்காலத்தில் சிறப்பான பலன்கள் இருக்க தான் செய்யுது. அதனால் பொறுமை காத்தா அந்த பலன்களை நாம் நல்லபடியாகவே அனுபவிக்கலாங்க. மிதுன ராசிக்காரவங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.